தன்னை தானே தன்னோ தன்னை தன்னோ தானே தன்னோ தன்னை தானே தன்னை தன்னோ தன்னை தானே தன்னோ தன்னை தன்னோ. அப்படி அக்காதங்க 8 பேரும் பூரங்கோட்டையிலே பிரகாசம் செய்யும் போது அச்சுதன் என்பெருமா அரணாருடைய இடம் அதிலே அத்தானே மைத்துனரே இப்பொழுதே சென்றல்லவோ லிங்கங்களை வாங்கி வாரே என்று இப்படியே போனோமானா யாரு என்று பார்ப்பார்கள். ஒரு சோசியரா போகணுமே சோசியரா சோதி லிங்கங்களை வாங்கணுமே சோசியார போகணுமே லிங்கமத வாங்கணுமே. காவை உடை அணிந்தார் துளசி மணிமாலை அணிந்தார் கோவால பெருமாளும் பஞ்சாங்க எடுத்து என் பெருமாள் ஆகிய கண்ணனோ புறங்கோட்டைக்கு வருகின்றார். அம்மா இந்த காளியர்கள் 8 பேரும் கோட்டைக்குள்ள இருப்பவர்கள் வெளியே வரணுமானா ஏதாவது ஒரு குரல் கொடுக்கணுமே என்று அச்சுதனாகிய கண்ணே அந்த முப்படாதி கோட்டைக்கு முன்பாக முப்படாதி முத்தாரம்மா பத்ரகாளி சந்தனமாரி சடமாரி அக்கினி மாறி அழகு மாறி உச்சினமாகாளி 8 பேர் இருக்காளே சோசியம் பார்க்கலையா அம்மா மாறே சோசியம் பார்க்கலையோ பார்க்கலையோ சோசியம் பார்ப்பேன் அம்மா நினைத்த காரியம் சொல்வேன் அம்மா சோசியம் பார்ப்பேன் அம்மா நினைத்த காரியம் சொல்வேன் அம்மா அம்மா மாறே சோசியம் பார்க்கலையோ சோசியம் பார்க்கலையோ சோசியம் பார்ப்பேன் அம்மா நினைத்த காரியம் சொல்வேன் அம்மா சோசியம் பார்ப்பேன் அம்மா நினைத்த காரியம் சொல்வேன் அம்மா. ரேக பார்ப்பேன் அம்மா அம்மா மாமா ரேக பார்க்கலையோ பார்க்கலையோ காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேன் அம்மா காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேன் அம்மா அம்மா மாறே கைரக பார்க்கலையோ கைரக பார்க்கலையோ பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேன் அம்மா காணாத பொருளை எல்லாம் நானும் கண்டுபிடிப்பேன். அச்சுதன் கோபால வார்த்தையை கேட்டு அக்காதங்க 8 பேர்களும் சேர்ந்து யாரடா பண்டாரோ எங்களிடம் அழியாத வரங்கள் வாங்கி காளி நாங்களடா அழியாத வரங்கள் வாங்கி வர காளி நாங்களடா ஊரடா எங்களிடம் ஊரடா எங்களிடம் வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளி நாங்களடா அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளி நாங்களடா. அக்காதங்க 8 பேரோ அச்சுதன் முன்னாலே ஆண்டி என்று எண்ணிட்டாளே அண்ணன் நான் நினைக்கலைய ஏதாத்த அகிழவா இங்கிருந்து இங்கு வந்து ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்ததென்ன அம்மா பேத்திமார்களே பத்ரகாளி அம்மா தாத்தாவுக்கு சொந்த ஊரு வடக்கே காசியில இருந்து கன்னியாகுமரி முனைக்கு போறேன் என்று சொன்னால் அப்படியே வரும்போது இந்த முப்புறங்கோட்டை வழியாக அம்மா தாத்தாவுக்கு கொஞ்சம் தாகம் தண்ணிச்சு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு போலாம்னு வந்தேன் அம்மா. ஏமனா பங்கினி சித்திர மாத வெயில் காலம் தாத்தாவுக்கு தள்ளிந்தமா அதிகமா இருக்கு. தாத்தா எங்க கோட்டைக்குள்ள ஆண்கள் வரக்கூடாத ஆண்வாட அடிக்க கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கோமே. நாங்க போடு செம்பால தவிடால எழுதி போட்டிருக்கோமே.
இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு வயதான தாத்தா. ஆமா, அதோட நாமத்தை வேற இழுத்து போட்டிருக்க. வேலைக்கு போட்டுக்கிறா அண்ணனுடைய பக்தன் மாதிரி தெரியுத. ஆமா, வாய்னால ஓம் நமச்சிவாயங்கிற நாமத்தை ஒரு தடவை சொல்லு பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை தவிர ஆமா வேற எந்த நாமம் சொல்ல மாட்டோம். நாமத்தை சொல்ல மாட்டேன். ஆமா, அக்காதங்க 8 பேரும் கோபம் கொண்டு ஆளுக்கு ஒரு குட்டு குட்டினார்கள். ஆமா, மண்டையில கொட்டிட்டா 8 கொண்டு. கொட்டின உடனே கண்ணனுக்கு எப்படி இருக்கு? என் பெருமாளுக்கு எப்படி இருக்குது? புலி படக்கு படக்கு படக்குன்னு துடிக்கி. ஆமா ஆமா, உச்சியில குட்டினது உள்ளாங்கால் வரைக்கும் தீப்பிடிக்கு. இப்ப பாதல வந்து சுள்ளலாம் தீப்பிடிக்கு. நம்ம அத்தான் பகவான் பார்த்தாருன்னா தங்கச்சிட்டு அடிபட்டவர்னு சொல்லிடுவாரு. ஆண்டவன் பார்த்தா நம்மள சொல்லுவாரு. இன்று எனக்கு எப்படி உச்சி குழி துடித்ததோ, ஆமோ, இதே போன்று இனிமேல் இப்பூமியில் பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சி குழி துடிக்கணும். ஆமா ஆமா, என்று என் பெருமாள் சாபங்களை கொடுத்து தங்கைமார்களை அழைத்தார். அம்மா அட்டகாளி எல்லாம் காளியர்களே, காளியம்மா, ஆமா மாரியம்மா, பத்திரகாளி, அக்கினமாரி, உப்படாதி, சந்தனமாரி, சடமாரி, சந்தனமாரி, முத்தாரம்மா, உச்சமாகாளி அம்மா, 8 பேரும் குட்டின குட்டால எனக்கு மண்டையில உரைக்க கூதம்மா உங்களுக்கு நாளாச்சே நாளாச்சே குட்டின குட்டு ஊரே குதம்மா உங்களுக்கு குடிவோ நாளாச்சே நாளாச்சே. 8 நாளைக்குள்ளே உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். 8 நாளைக்குள்ளே உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். உங்களுக்கு புரிவோக நாளாச்சு, உங்களுக்கு புரிவோக நாளாச்சு. நாளைக்குள்ள உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். இந்த 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புறம். ஆனால் சொல்லுகிறேன் ஆண்டி விட வார்த்தை ஆனந்தம் கொண்டீர்களோ காளியரே, ஆனந்தம் கொண்டீர்களோ, ஆனந்தம் கொண்டீர்களோ காளியரே, ஆனந்தம் கொண்டீர்களோ. ஆண்டி விட வார்த்தை காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்கு காராறு வைகுண்டோ வைகுண்டோ காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தனம்மோ, காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தனம்மா. காராறு வைகுண்டோ கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேனம்மா. அட்ட காளி கோட்டையை தாண்டி நானும் குற்றாலம் பாவநாசம் ஆண்டிக்கு தான் திருவாங்கூர் தொங்கோட்ட எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு தம்பி, எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு தாடத்தம புறந்தா ஆண்டிக்கு குருவரம் செங்கோட்டை எல்லாத்தையும் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு தாடத்தம புறந்தா எல்லாத்தையும் பெரிய ஸ்தலம் தாடத்தம புறந்தா. தாத்தா தாத்தா உங்களை ஒரு கொட்டு கொட்டினதுனால எங்க கோட்டை தீ பிடிக்கும்னு சாபம் கொடுக்கிறீங்களே, இங்க எதுவும் மை மாந்திரம் வச்சிருக்கீங்களா? கிடையாதா, மையும் இல்ல மாந்திரமும் இல்ல. அட்டகாளி எல்லாம். ஆனா தாத்தா சொன்ன வாக்கு கண்டிப்பா பலிக்கும். பலிக்குமா பலிக்குமா? அதனால உங்களுடைய கோட்டை தீ பிடிக்கிற அத்தாச்சி உங்க கோட்டைக்கு முன்னால நிக்கி பாருங்க. ஆமா, இந்த ஆலமரத்துல உள்ள அத்தனை இலையும் கீழே விழணும். ஆமா, பொலுவலன்னு கீழே ஊற வைக்கணுமா? இலைகள் விழுந்ததானா நிச்சயமா உங்க கோட்டை தீப்பிடிக்கும். அதுதான் அத்தாச்சி. ஆமா, அப்படியா? அப்படியா? அவன் கோட்டை தீப்பிடிக்கிற அத்தாச்சி இலை விழணும். ஆமா, இந்த இலைய உதற வைக்கணும். எப்படி வைக்கணும்? கம்புட்டா மந்திர சக்தியாலயா? ஆத்தாடி, நீங்க தான் தெய்வ சக்தியாச்சே, உங்கள்ட்ட மஞ்ச முடியுமா? உங்க மந்திரத்தை சொல்லி நீங்க இலைகளை உதற வைங்க. ஆமா, 8 பேரு ஒன்று கோடி. ஆமா, ஓம் ரீம் கிரீம் அப்படி அள்ளி போட்டாலா
ஒன்னும் பலிக்கல. ஆமா வடக்குத்தி உச்சி மாகாளி காளியம்மா தாத்தா ஓ எல்லா இலையும் விழுந்தத. ஆமா இந்த 5 இலை ஏன் விழாம இருக்கு? இது அரிராமர் பெருமாள் பள்ளி கொண்ட ஆலயம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் அடங்கிய இலை அம்மா. ஆமா பூமியில் விழுந்ததானா பூலோகம் தாங்காது. தாங்காதே. அதனால இந்த இலை பூமியில் விழாது. விழாதே விழாதா. மறுபடியும் நீங்க இலையெல்லாம் ஒட்ட வைங்க பாப்போம். ஆமா கண்ணனோ மந்திரத்தை சொன்னார். 6 மாசத்துக்கு முன்னாலே விழுந்த இலையெல்லாம் ஒட்டுது. எல்லாம் பொருவல்ல ஒரு காஞ்ச இலை, பச்சை இலை, பழுத்த இலை, அழுவு நிலை, நொறுங்கு நிலை, கிழிஞ்ச இலை எல்லாம் போய் ஒட்டிக்கிட்டு. ஏயா எல்லா இலையும் ஒட்டோட மரத்துல போய் ஒட்டிக்கிடுச்சு. ஒட்டின உடனே ஆலமரத்துக்கு பாரம் தாங்க முடியல. கிழக்கு கிழக்கு அச்சுதனாகிய கண்ணன் ஆலமரத்தை அழைத்து, ஆமா உமது பாரம் தாங்க வேணுமானா தாங்கணும்னா பூமியை நோக்கி கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை விழுறாக வருவாய் என்று வரம் கொடுத்தார். போ போ. இதை பார்த்தா 8 பேரும் அட்டகாளி எல்லாம் ஏதா தாயாக இளவா அட்டகாளி 8 பேரும் 8 பேரோ இந்த நல்ல மந்திரத்தை எங்களுக்கும் சொல்லி தாங்கோ சொல்லி தாங்கோ. ஐயா 8 பேரும் கேட்டாளே பெருமாள் யாதே சொல்வா முப்புடாதி முத்தாரம்மா முத்தவளே பத்ரகாளே சடம் மாறி சந்தன மாறி அக்கினி மாறி அழகு மாறி வடக்குவா செல்வி அம்மா தாயான உச்சி மாகளே மந்திரத்தை சொல்லித்தாரே இங்க வச்சு சொல்லி தந்தா வாரவங்க போறவங்க எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. எல்லாரும் பாத்துக்கிடுவாங்க ஐயா. அதனால தாத்தாவ அம்மா உங்க அரண்மனைக்குள்ள கூட்டிக்கிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. உடனே 8 பேரும் பார்த்தாரு. மந்திரம் படிக்கிறது வரைக்கும் தாத்தாவை வச்சிருப்போம். இந்த பண்டாரத்தை வச்சுக்கிடணும். படிச்சு முடிச்ச உடனே இவரை ஓட ஓட விரட்டிடணும். ஆமா ஆமா 8 பேரு என் பெருமாளை கோட்டைக்குள்ள அழைத்தார்கள். உப்புறங்கோட்டைக்குள்ள முகுந்தன் வருகின்ற பொழுது ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். அவர்தான கடவுள் சொல்லுவாங்க. என் பெருமாளாகிய கண்ணே போகும்போது லிங்கத்து மேல கண்ணா போறார். லிங்கத்து மேலே கண்ணா போறாரையா. அம்மா இதெல்லாம் யாருடைய லிங்கம்? சிவபெருமானுடைய லிங்கம். சிவலிங்கம் இருந்தா நான் சொல்லும் மந்திரம் பலிக்காது. ஆமா அதனால நீங்க 103 லிங்கத்தையும் எடுத்து அள்ளி கடல் போடு. திருப்பால் கடல்ல போட்டுட்டு வாங்க. ஆமா தாத்தா உங்களுக்கு மந்திரம் சொல்லி தாரேனா. உடனே 8 பேர் அவர்கள் மடியிலே லிங்கத்தை அள்ளினார்கள். தாத்தா முப்படாதி 3வது பிறந்தவா. ஆமா தாத்தா இன்னைக்கு வந்தாரு. அத்தா வந்து 51 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆடு வெட்டைக்கு பல வேணும்னு நாளைக்கு நம்ம ஆபத்து வந்தா யார்கிட்ட போய் கேட்க? 2 லிங்கத்தை எடுத்தா அம்மா கண்ணத்திலே ஒதுக்கிட்டா. 3வது பிறந்தவா ஒதுக்கிட்டாளா? இதை என் பெருமாள் பார்க்கல. ஆமா மீதி இருக்கும் 101 லிங்கத்தை திருப்பால் கடல்ல போட அண்ணன் மச்சரூபத்தை கொண்டு லிங்கத்தை எடுத்து வருகின்றார் கைலாசம். ஆமா ஆமா மாப்பிள்ளை இனி நான் அகம்பாத ஆணவத்தை குறைக்கணுமா, நான் முப்புறத்தை எரிக்கணும் என்று சிவபெருமாள் சினக்குகின்றார். அங்கே சிவன வரும் அரியவரும் சிவன் சனக்கு அரிசிரிக்க முப்பூரம் கோட்டை தீபோடிக்க முப்பூரம் கோட்டை தீபோடிக்க அந்த முப்புறமோ எரிந்த போது கூடாது லிங்கத்தை ஒதுக்கின மகிமையினால அம்மா மட்டும் எரியாம இருக்கிறா. அறிந்த சிவபெருமாள் தீர்த்தம் கொண்டு திருவிரும்பாலே தட்டுவாரா தேவியர்கள் 8 பேரும் தூங்கி எழுந்து வந்ததை பாடி வாரா மாதாளி போட்டு வாரா ஓடி வாரா ஆடி வாரா காளி உலசத்தம் போட்டு வாரா பாடி வாரா உலசத்தம் போட்டு வாரோ பத்திரகாளி முத்தாரம்மா கூடாது அக்கினி மாறி
மாறி சந்தன மாறி காளி அம்மா மக்களைய முன்னால் விட்டு கால சாமியோடு காவல்கார கருப்ப சுவாமி ஆயாண்டி சுடலையோடு ஆறாறு தேவாதேகள் பலவேசக்காரனோடு ஆண்டவன் தன் சிவபெருமான் அக்காதங்க 8 பேரும் கொடுத்த வேளையில ஆத்தாளே 8 பேரும் பகவானே வரம்பொருளே 8 பேர்களுக்கும் இருக்க இடமோ வேணும் ஐயா இடப்பாகோ எனக்கு வேணும் இடமோ வேணும் ஐயா இடப்பாகோ வேணும் ஐயோ வேலை நல்ல வேலையம்மா விளையாடும் சமயமம்மா தீர காளியோடு ஆறாளே முத்தாரம்மா கூடாது ஈஸ்வரியா மாறி சந்தன மாறி மாறி அழகு மாறி காளியோடு மத்தியான மதியம் போலே வச்சு வேலையில நீர் ஆடியல்லோ ஆறாளே 8 பேரும் பாடி வாரா ஆளி போட்டு வாரா தேர காளியம்மா தரமா முக்கூடாதி மாறி அழகு மாறி மாறி சந்தன மாறி ஆயான உச்சி மகாளி வீரப்பெல்லாம் விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகம் கோரவாயம் கோரப்பெல்லாம் கோரமுக கண்ணழகா பூச்சடை அழகு அங்கார கோலக்காரி சங்காரத்தை 8 பேரும் தான் முடித்து கைலாசம் வாராரே ஆதிசக்தி பார்வதியா அவளுடைய மடியதிலே ஆண்டவன் பகவானோ 6 மாத பிள்ளையாக வந்திருக்கும் வேளையிலே 8 பேரும் ஓடி வந்து அக்கா பார்வதிய போக வேணும் அக்கா ஈஸ்வரனை எங்க என்று அருகில் இருந்த குழந்தையத்தான் அங்கையரும் பாப்பாரா சிவன் என்று தான் நினைத்து 8 பேரும் அங்களுக்கு பார்வதியா எங்களுக்கு வேதனையும் தாங்காமல் கண்டூரி மலையதிலே பயிர பாறையிலே அமாவாசதனாதிலே பிறந்த சொருபத்தோடு பகவானும் நிற்கும் போது பட்டு 8 பேரும் உலகமா திரும்பி வாரா கண்டூரி மலையதிலே பயிர பாறையில அவதாரம் செய்ததாலே வண்டிக்கார வைரவனே பகவானும் பேர் கொடுக்க பேர் நாமோ தானே வாங்கி பேரழகி 8 பேரும் ஆண்டவனே ஐயா பகவானே இருக்க இடமோ எனக்கு வேணும் புகழாக வாழணும் புகழாக வாழணும் அப்படி பூலோகந்தான் போனோம் மானா ஆண்டவனே பகவானே எங்க 8 பேர்களுக்கும் வர வேணும் ஐயா காரி வாந்திக்காரி இருமல்காரி தும்மல்காரி கால்ராக்காரி பேதிக்காரி 21 முத்துவாரோ எங்களுக்கு வேணும் என்று 8 பேரும் கேட்ட போது வரும் வீதி அறியாமல் ஆண்டவன் பகவானோ முத்துவாரம் கொடுப்பாரா காளிக்கு ஈஸ்வரிய பத்திரகாளி முப்புடாதி உச்சிமா காளி அம்மா சட்டம் மாறி சந்தன மாறி முத்துவாரம் வாங்கி கொண்டு 8 பேரும் என்னதாலே பகவான் கொடுத்த வரும் நல்ல முத்தா கள்ள முத்தா பரிசோதிக்க வேணும் என்று பகவான் மேல போடுதாளே முத்தத்தான முத்தகள்ளி வீசும் போது
பத்திரகாளி ஆண்டவே பகவானுக்கு முப்புடாது காய்ச்சல் அடிக்குதையா கைகாலும் நோவுதையா ஒரு நாள் காய்ச்சலிலே உடம்பெல்லாம் பழுத்திருக்கு 2 நாள் காய்ச்சலிலே ஏகமா பழுத்திருக்கு 3ஆம் நாளையில 3வது முகமெல்லாம் காளி அம்மா 3வது முத்தெடுத்த உச்சியில போடுவாள உச்சியில போட்ட முத்து உச்சி பிள்ளையாகுதையோ 2வது உச்சியில போடுவாளே உச்சி சுட்டி 3வது முத்தெடுத்த முப்புடாது தரமா முப்புடாது முகமெல்லாம் போடுவாளே முகமெல்லாம் போட்ட முத்து முகமெல்லாம் பருவாக ஆகுதையோ பருவாகுதையா அவ்வளவோ கண்ணிலே போட்ட முத்து கற்கண்டு போல் ஆகுதையோ கண்ணத்தில போட்ட முத்து கண்ணப்பருவாகுதையோ 4வது முத்தெடுத்து நாவில போடுவாள நாமுள்ளா 5வது முத்தெடுத்த அங்கமெல்லாம் அங்கமெல்லாம் அங்கமுத்து கண்டத்தில கண்டமாலை பார்வதில போட்ட முத்து பார்வாணி வைரதில போட்ட முத்து வயிற்று வலி 6வது முத்தெடுத்து அறையில அறையாப்போ ஆகுதையோ 7வது இடுப்புல இடவார 8வது தொடையில தொடவாளை ஆகுதையோ 9ஆம் முட்டுல முட்டு சுட்டி 10வது முத்தெடுத்த பாதத்தில 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 பாத சக்கரமா சக்கரம் அழகு உச்சியில இருந்தல்லவோ இருந்தல்லவோ உடையவன் பகவானுக்கு கொஞ்சம் முத்து இறைக்கிறது அம்மா உடம்பெல்லாம் பழுத்திருக்க உருள முடியலைய விரலத்தான் முடியலைய ஊசி குத்த இடமில்லாமல் உடையவன் பகவான் இருக்க ஆலோட்டம் போடும் போது தேவி தங்கைமார்கள் முன்னாலே வந்து மண்டி போட்டு ஆண்டவனுக்கு முத்தை இறக்க சொல்ல பத்திரகாளி அம்மா அக்காய பார்வதி ஆமா பகவானுக்கு நாங்க முத்தை இறக்கணுமானா நாளைக்கு வியாழக்கிழமை ஆமா வீடு வாசம் மொழிவி கழுவி முற்றத்திலே 3 குடம் தண்ணீர் வைத்து வேப்பிலை மஞ்சத்தூள் போட்டு ஆவரங்குலை சாரா எடுக்கணும் 7 தண்ணி வரைக்கும் ஆண்டவனுக்கு ஆவரங்குலையால தண்ணி ஊத்தணும் ஏறு பொழுதுல தண்ணி வச்சு இறங்கு பொழுதுல ஊத்தணும் 7 வீடு வந்து மடி ஏந்தி இரண நெல் வாங்கி ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தி அத நீ துள்ளு மாவா இடிக்கணும் உப்புல்லா கூழ் காய்ச்சணும் 3 சந்தியில மது பொங்க வைக்கணும் வாயால எங்களை கூப்பிடணும் அப்படியே ஆகட்டும் என்று வியாழக்கிழமையில ஆதிசக்தி ஆகிய பார்வதா தேவி அங்கை சேகரித்து கேட்ட அத்தனை பொருளையும் எடுத்து வைத்தார் சிறப்பு சிறப்பு செய்து வச்சிருக்கா போட்டு மடியே ஏந்தி தங்கைமார்களிட்ட இடத்திலே வந்து அந்த அட்டகாளிகள் எல்லாம் காலி பிச்சை முந்தி பிச்சை போடும்படி வருந்தினா அக்காளோட சத்தம் கேட்டு அக்காதங்க 8 பேரும் ஆண்டவன் தான் பகவானுக்கு ஓட்ட முத்த இறக்க போறோடுங்கம்மா ஒரு குலவே உச்சியில போட்ட முத்து மகாளி இறக்குவாளா உச்சியில போட்ட முத்து இலகண்டி இறக்குதாளே
முகத்துல போட்ட முத்து போட்ட முத்து கூடாது இறக்குதாளே கூடாது இறக்குதாளே கண்ணருக்கு போட்ட முத்து போட்ட முத்து தாரமா இறக்குவாளா தாரமா இறக்குதாளே கண்ணிலே போட்ட முத்து போட்ட முத்து கண்ணி மாறி இறக்குவாளா மாறி இறக்குதாளே கண்ணத்தில போட்ட முத்து போட்ட முத்து காளியம்மா இறக்குதாளே காளியம்மா இறக்குதாளே கண்ணத்தில போட்ட முத்து போட்ட முத்து கருமாறி இறக்குவாளா மாறி இறக்குதாளே ஆவதில போட்ட முத்து ஆவதில போட்ட முத்து நாராயணி இறக்குதாளே நாராயணி இறக்குதாளே ஆவதில போட்ட முத்து ஆவதில போட்ட முத்து மாரியம்மா இறக்குதாளே மாரியம்மா இறக்குதாளே வயிற்றில போட்ட முத்து வயிற்றில போட்ட முத்து குத்தியா இறக்குவாளா குத்தியா இறக்குவாளா அறையில போட்ட முத்து அறையில போட்ட முத்து மாறி இறக்குதாளே மாறி இறக்குதாளே இடுப்புல போட்ட முத்து இடுப்புல போட்ட முத்து ஈஸ்வரியா இறக்குவாளா ஈஸ்வரியா இறக்குதாளே உடையில போட்ட முத்து உடையில போட்ட முத்து கை வந்து இறக்குதாளே வந்து இறக்குதாளே முத்திலே போட்ட முத்து கூடாது இறக்குவாளா கூடாது இறக்குதாளே பாதத்தில போட்ட முத்து போட்ட முத்து போட்ட முத்து போட்ட முத்து பத்திரகாளி இறக்குதாளே போட்ட முத்து போட்ட முத்து பத்திரகாளி இறக்குதாளே அவளும் முத்தனையும் இறக்குவாளா இறக்குவாரா முக்கனார் சிவனாருக்கு சிவனாருக்கு ஓட்ட முத்த அம்மா இறக்கிட்டாளே இறக்கிட்டாளா இறக்கிட்டாளே இறக்கிட்டாளா உன்னழகி இறக்கிட்டாளா அவ இறக்கிட்டாளே பொன்னழகே போடு போடு ஐயா முத்தனையும் தான் இறக்கி தானே சிவனாருக்கு தண்ணீர் ஊற்றி தண்ணீர் ஊற்றி செய்ததொரு பலகாரத்தை 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 வடகுத்தி அழகு செலவு செய்ததொரு பலகாரத்தை பலகாரத்தை வடகுத்திக்கு கொடுப்பாரோ ஏ ஆண்டவனே ஐயா பகவானே பகவான பூலோகம் போக போறோம் போக போற புகழாக வாழ போறோம் வாழ போற ஆக்கு வரோம் அழைக்கு வரோம் அழிக்கு வரும் அழைக்கு வரோம் அழிக்கு வரும் 1008 வருடம் வரும் அழிக்கு வரும் அழிக்கு வரும் 1008 வரமும் வேணும் அப்படி கொல்லு வரோம் மெல்லு வரும் மெல்லு வரும் எனக்கு கோடி நல்ல வரங்கள் வேணும் வரங்கள் வேணும் 8 பேரும் கேட்ட போது கேட்ட போது ஆண்டவன் தான் பகவானுக்கு பகவானுக்கு பத்திரகாளி ஈஸ்வரிக்கு தரமா முக்கூடாதி அந்த மாதிரி சந்தன மாதிரி மாகாளியோடு காளி 8 பேருக்கும் வரங்களை கொடுப்பாரா வரங்களை பெற்று கொண்டு வண்டிக்கார வைரவனோ உடனே அழைத்து கொண்டு வாராள 8 பேரும் வருகிற வேளையிலே ஆத்தார 8 நம்மளுட தங்கையவா பூலோகம் போராளே முத்து வரத்தாலே உலகத்தை அழிப்பாள் என்று பாட்டி போல் வடிவம் கொண்டு கைலாச மலையதிலே குடிசைய கட்டியல்லோ கோவால அமர்ந்திருக்க பாட்டி பூலோகம் போகணும் இந்த வழியாக போகலாமா போகலாமா அம்மா பேத்திமார்களே ஆமா பூலோகம் போகணுமான காலம் பொல்லாதது ஆமையா இன்னைக்கு தங்கி நீங்க நாளைக்கு போங்க பொழுது விடிஞ்ச உடனே போகலாம் 8 பேரும் முத்த புட்டனமா வச்சு தலைக்கு வச்சு படுத்திருக்கா இல்ல அட்டகாலம் 8 பேரும் சேர்ந்து அம்மா இந்த பச்சரிசி துள்ளு மாவை அருந்தின மகிமையினால அசந்து தூங்கிட்டா கண்ணா சேர்ந்து தூங்குறா சாமன் அடிச்சாம சதி சாம வேலை ஆமையா தங்கையின் தலை அளவுக்கு மணலை குமித்து 8 பேருடைய தலையை தூக்கி வைத்து ஆமா முத்து பொட்டணத்தை எடுத்தா எடுத்தா என் பெருமாள் முத்தை வருகின்றார் ஆமையோ பூமியை வளைத்து தாலிப்பானை ஆக்கி ஆகே பாறையை அடுப்பாக்கி ஆமையா அக்கினி தேவனை ஏவல் செய்து செய்து முத்தையும் அள்ளி போட்டு வருத்தார் கடகடா கடகடான்னு அதுல வருதா ஒரு முத்து கருகி உருகி அம்மா மேல தெரித்து விழுந்தது ஆமையா பதறி முழித்த அண்ணா கண்ணா ஏ பெருமாளே கோவாலா இப்படி வரவாங்க நேரமெல்லாம் அழிக்கிறாயே எங்களால்
எப்படி என்ன வாழ முடியும்? முடியாதா? வகுத்தவர் வல்லவரான வையகத்திலே வருத்தமுத்து முளைக்கும். உனக்கும் கொடுத்தவர் பெரியவரான கோபாலம் கொடுத்த முத்து குறைவில்லாமல் முளைக்கும். ஏ தங்கே பராசக்தி வருத்தமுத்து முளைக்கும் நீ பரிசோதிக்கணுமானா ஆமா பூலோகம் போய் முளப்பாரி போட்டு கேளு. அதுக்குதான் முளைப்பாரி தான் போடுது. அம்மாளுக்கும் முளப்பாரி போடுதான். ஆமா அப்படி வரங்களே வாங்கி கொண்டு வரங்களத்தை வாங்கி கொண்டு வாராள 8 பேரும் ஓடியா ஓடியா கைலாச மலை கடந்து தாயான பத்திரகாளி முத்தாரம்மா முப்பூடாதி சட்டம் மாறி சந்தன மாறி சீனிமா காளியோடு காளி 8 பேரும் அரணாருடைய இடமதியிலே வண்டிக்கார வைரவனோ காவல்கார கருப்பசாமி மனைவிலேக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை முண்டை பலவேசக்காரனோடு ஆறாறு காலசாமி மக்களையே முன்னால் விட்டு மாதா 8 பேர்களுமே கரங்களையே வாங்கி கொண்டு கைலாச மலை கடந்து கனக சங்கிலி பருவதமா மைப்பாலோ மைப்பாலோ இறைகள் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏகபோதி பட்டணமா பூஜா ராஜா நாடு விட்டு பெருகி வாரார்கள் சீர்காழி சிதம்பரமோ மேற்கு அண்ணாமலை ஆயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதை கூடி ஆறாறு 8 பேரும் எங்க போவோம் என்று மதுரை மாநகரத்திலே வைகை ஆற்றில் நீராடி மதுரை வாழ சொக்கரையோ மீனாட்சி அம்பாளையோ கண்டு மெல்ல தான் வணங்கி மதுரை மாநகரம் விட்டு திருப்பரங்குன்றத்திலே முருகனையும் தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி பாத சாட்டு வழி கோலாகல வண்டியோடு ஆடி வார பாடி வார ஆதாளி ஓட்டு வார மக்களையே முன்னால் விட்டு ஆயான பத்திரகாளி முத்தாரம்மா முப்பூடாதி சட்டம் மாறி சந்தன மாறி கிணி மாறி அழகு மாறி உச்சிமா காளியோடு மாயாண்டி சுடலை முண்டை காவல்கார கருப்பசாமி காலசாமி ஆனவரும் பலவேசக்காரனோடு அதிர்மா நகரம் விட்டு புறங்குன்றம் தனி கடந்து சங்கரன் கோவிலிலே உளவாள் சங்கரரை கோமதிய தான் வணங்கி அங்கு ஒரு வரங்கள் பெற்று முடி பாதை கூடி பெட்டி மார்க்கமாக காசி தனி கடந்து காசி விஸ்வநாதரையும் உலகமால தான் வணங்கி பத்திர காளியோடு வாராளே முப்பூடாது தாரம்மா ஈஸ்வரியா சண்டம் மாறி சந்தன மாறி அக்கினி மாறி அழகு மாறி மா காளியம்மா வண்டிக்கார வைரவனோ மாயாண்டி சுடலை முண்டை அர்க்கமாட தலவாய் மாட காவல்கார கருப்பசுவாமி பலவேசக்காரனோடு பாலசாமி வாராரே தன்னாதிலே அறிவிக்கர நீராடி நாதரையும் வாய்மொழி அம்மாளையும் கண்டுமல்ல தான் வணங்கி சித்திர சபையதிலே சித்திரத்தை வணங்குவாரா உச்சால நங்கையவும் 18ஆம் படி கருப்பனையும் வெள்ளக்கல் பூதத்தையும் கண்டுமல்ல வணங்கியல்லோ உச்சாலம் தனி கடந்து
இருந்து மலை வழிய பாதை கூடிய பாதை கூடிய சித்திரா நதி அதில நதியாதிலா தீர்த்தமாடி மாத்துடுத்து மாத்துடுத்து திரிகூட மலை அதில மலையாதிலா செண்பகா தேவிய தான் வணங்கிய தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி மலை வழி பாதை கூடி முத்தைய வாசலில அமரவரணி கரையில் தீர்த்தமாடி மாத்துடுத்தி முத்து ஐயனையும் வாசல் அப்பனையும் சங்கிலி புதத்தையும் தலவாய் மாட சுவாமி துளசி மாடன் துளசி மாடு துடி கொண்ட மாடனையும் ரசம் மாடன் கரடி மாடு காற்றி மாடன் சுடலை மாடு பக்கத்துல பேச்சியவும் கண்டு மெல்ல தான் வணங்கி அகத்தியர் அறிவிலையும் மாடி மாத்துடுத்து அகத்தி சேர அடி பணிந்து ஒட்டேந்தேளம் பெண்ணாதிலே அந்த ஒட்டேந்தேளம் பேச்சியவும் ஒட்டந்தலம் பேச்சியவும் கண்டு மெல்ல வணங்குவார கண்டு மெல்ல வணங்குவார பாவனாசம் தன்னாதிலே பாவனாசம் தன்னாதிலா பாவனாசம் படித்துறையில் பாவனாசம் படித்துறையில் பத்திரகாளி முத்தாரம்மா பத்திரகாளி முத்தாரம்மா கூடாதி சந்தனமாரி கூடாதி சந்தனமாரி சண்டமாரி சந்தனமாரி சடமாரி சந்தனமாரி அக்கினி மாறி அழகுமாரி அக்னி மாரி அழகுமாரி உச்சினி மகாளியோடு உச்சினி மகாளியோடு காவல்கார கருப்பசாமி காவல்கார கருப்பனோடு மாயாண்டி சுடலை முண்டை மாயாண்டி சுடலையோடு ஆறாரே தளவாய் மாடு ஆறாறு தலவாய் மாடா காலசாமி ஆன வேறும் காலசாமி பாவனாசம் தீர்த்தமாடி பாவனாச தீர்த்தமாடு அங்கோ ஒரு நிலையம் பெற்று ஒரு நிலையம் பெற்று இங்க எங்க போவோம் என்று எங்க போகம் வந்து தானா பாதையாக நல்ல பாதையாக விக்கிரமசிங்கபுரமும் விட்டு உரமம் விட்டு அம்பாசம் பத்திரத்தில் மத்தியரத்து அகத்தி சேரதான் வணங்கி தான் வணங்கி கல்லிட குறிச்சி மார்க்கமாக குறிச்சி மார்க்கமாக இரவநல்லூர் பாதை கூடி நல்லூர் தன கடந்து சேரன் மகாதேவி விட்டு மோகதேவி விட்டு களக்காடு மார்க்கமாக என் தாயான 8 பேரும் தாயான 8 பேரும் எங்க போவோம் என்று எங்க போவோம் என்று கடம்போடு வாழ்வதிலே கடம்போடு வாழ்வதிலே நாடார் குடியிருப்பு நாடார் குடியிருப்பு சான்றோர்கள் சமுதாயத்தில் சான்றோர்கள் சமுதாயத்தில் ஊருக்கு மேல்புறத்தில் ஊருக்கு மேல்புறத்தில் கண்ணி நல்ல மூலையிலே கண்ணி நல்ல மூலையிலே அவன் காவல் காக்கும் தெய்வமாக காவலக்கும் தெய்வமாக 10 கரம் கொண்டவளே 10 கரம் கொண்டவளே பத்திரகாளி ஈஸ்வரியா பத்திரகாளி ஈஸ்வரியா முத்தாரம்மா முப்பூடாதி முத்தாரம்மா முப்பூடாதி மாறி சந்தனமாரி கடமாரி சந்தனமாரி சக்தி கொண்ட உச்சி மகாளி சக்தி கொண்ட உச்சி மகாளி வடக்கு நல்ல முகமாக வடக்கு நல்ல முகமாக வரிசையோடு நிலையம் வாங்கி வரிசையோடு நிலையம் வாங்கி அம்பாளுக்கு காவலாக அம்பாளுக்கு காவலாக வண்டிக்கார வைரவனோ வைரவனோ காவல்கார கருப்பசாமி காவல்கார கருப்பசாமி மாயாண்டி சுடலை முண்டை சுடலை முண்டா மகிமை பெற்ற பலவேசோ மகிமை பெற்ற பலவேசோ காலசாமி ஆனவரோ காலசாமி ஆனவரோ அம்பாளுக்கு முன்னாலே அம்பாளுக்கு முன்னாலே சக்திக்கு தான் காவலாக சக்திக்கு தான் காவலாக மக்களைய முன்னால் வைத்து மக்களுக்கு முன்னால் வைத்து மாதா ஒரு நிலையம் வாங்கி மாதா ஒரு நிலையம் வாங்கி நாடார் குடியிருப்பில் நாடார் குடியிருப்பில் மக்கள் ஒரு பயிறு போலோ மக்கள் ஒரு பயிறு போல பத்திரகாளி வேலி போலோ பத்திரகாளி வேலை போல வணங்கி வரும் மக்களுக்கு வணங்கி வரும் மக்களுக்கு ஆகமாது பறக்காமல் ஆகமது பறக்காமல் அருங்குருவில் ஆந்தாமல் சிட்டதுவும் பறக்காமல் செட்டாது மறக்காம சிறுகுருவில் ஆந்தாமல் அட்டமதி சுளிக்காமல் அசல் காத்து வீசாமல் அசல் காத்து வீசாம உள்ளமாது பறக்காமல் உள்ளமது பறக்காம ஊர்குருவில் ஆந்தாமல் ஊர்குரு விழாந்தா அவ வணங்கி வரும் மக்களைத்தான்
மக்களைத்தான் இந்த பத்திரகாளி அம்மா பத்திரகாளி அம்மா வாழ வைக்கும் தெய்வமாக வணங்கி வரும் மக்களைத்தான் மக்களைத்தான் வாழ வைத்த பத்திரகாளி. அவன் நோய் நொடிய தானே நீக்கிய தானே தாயான பத்திரகாளியே பத்திரகாளி முத்தாரம்மா முப்பூடாதி முப்போடாது சடமாரி சந்தன மாறிய சந்தனமே உச்சி மகாளியோடு அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கும் சக்தி 8 பேரும் 8 பேரும் பிள்ளை இல்லா மக்களுக்கு மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பவளே வரம் கொடுப்பாரா? அதலை இல்லா மக்களுக்கு அதலை வரம் கொடுப்பவளா பத்திர காளியம்மா கன்னி பெண்ண வரவழைப்பா கல்யாணம் வரம் கொடுப்பா காலிகளை வரவழைப்பா காலி மட்டங்களை நீக்கிடுவா அவ சூலிகளை வரவழைப்பா 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 சொல்லி வரோம் கொடுப்பாளே ஒளிகளே வரவழைப்பா அரவழைப்பா சொல்லி வரமோ கொடுப்பாளோ எம்ம வாக்கு சொன்னாலும் தப்பாது தப்பாதே வரம் கொடுத்தாலும் பொய்யாதே பொய்யாதே உன்னை நம்பி வந்த மக்களுக்கு மக்களுக்கு அம்மா பத்திரகாளி பத்திரகாளி. அவள் நல்வாக்கு சொல்வாளா மக்களுக்கு பத்திரகாளி வாக்கு கொடுப்பாளோ தாய ஊரு எல்லாம் உந்தன் பேரே உந்தன் பேரே இந்த உலகம் எல்லாம் உன் புகழா புகழா நாடு எல்லாம் உந்தன் பேரே உந்தன் பேரே தாய பத்திரகாளி பத்திரகாளி நகரம் எல்லாம் உனக்கு உன் புகழா நாடு எல்லாம் உந்தன் பேரே உந்தன் பேரே நகரமெல்லாம் உன் புகழோ அப்படி அம்பிகை 8 பேர்களுமாக ஆமா இந்த கடம்போடு வாழ்வு நாடார் குடியிருப்பிலே அமையோ சான்றோர்குல சமுதாயத்திலே அம்பிகை நிலையங்களை பெற்று வடமுகமாக வணங்கி வந்த மக்களை எல்லாம் வாழையடி வாழையாக வாழ வைத்து ஆமா காகம் பறக்காமல் கருங்குருவி லாந்தாமல் அந்தாமா சிட்டு பறக்காமல் சிறுகுருவி லாந்தாமல் அட்டகாளி 8 இது பேருமாக அம்பிகை அமர்ந்திருக்கும் நாளையில ஆமையா